பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அது இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடாக்கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊருக்கு சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். நம்முடைய ஊழியம் எப்படியா ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், சாசின் கட்டுகளிலிருந்து, வியாதியின் கட்டுகளிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். இன்னொன்று, அவர்களுக்கு தேவையான திருக்கரசனமான வார்த்தைகளை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நல்ல தரிசனங்களின் அடிப்படையில் செயல்பட்டு வருகிறது. நம்முடைய ஊழியத்தின் மூலமாக விடுதலை பெற்றவர்கள் 10 வருடம், 20 வருடம், 30 வருடம், 40 வருடம் சாஸ்திரின் கட்டுகளில் இருந்து நம்ம ஊழியத்துக்கு வந்து விடுதலை பெற்றவங்க கணக்கற்றவங்க இருக்காங்க, ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. புதுவாழ்வு பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. வர சனிக்கிழமை நாகர்கோவிலிலே ஒய்எம்சி ஹால், விஜயதா மண்டபத்துக்கு மேற்கு பக்கத்தில் இருக்குது, அங்கு வைத்து இதே கூட்டம் நடைபெறும். இதே போல் விடுதலைக்காக ஜெபிக்கப்படும், திருக்கு தரிசனங்கள் அருளி செய்யப்படும். எவ்வளோ நேரம் ஆனாலும் தனித்தனியாய் மக்களுக்காக ஜெபிக்கப்படும், தலையில் கை வைத்து ஜெபிக்கப்படும். எனவே நீங்கள் திரளாக வந்து பங்கு பெறுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். எல்லாத்துக்கும் மேலே கூட்டம் இறுதியில் 3 மணி ஆயிரும். வீட்டுக்கு போய் சாப்பாடெலாம் பொங்கி சாப்பிடக்கூடாது, ரொம்ப டயர்டாகிடுவாங்க. அதனால் அங்கு வைத்து சிறப்பான விருந்து அளிக்கப்படும். எல்லா வசதிகளும் செய்கிறோம், நீங்கள் தாராளமாக வாங்க சனிக்கிழமை. அது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே நமது நாஸ்திரி தேவனுடைய மாளிகையிலே அதுக்குள்ளாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். 100கணக்கில் அங்கே ஆட்கள் அக்காமடேட் பண்ணலாம். தினந்தோறும் கணம் பொருந்திய குருவானவர்கள் மற்றும் வரம் பொருந்திய தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்து ஜெபங்கள் நடத்துகிறாங்க. 3 வேளை ஜெபம் நடக்குது. அதனால் நிறைய பேர் நன்மைகளை பெறுறாங்க. நீங்களும் கூட உங்களுடைய பெற்றோர்களை அங்கே சேர்க்கலாம். வயதானவர்கள் இந்த செய்தியை கேட்டிருந்தால் நீங்கள் அங்கே வரலாம். கர்த்தரை தேடுவதற்கு சரியான ஒரு இடம், நல்ல உணவு, காற்றோட்டமான இடம், வந்து தங்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கேயே தங்கி பணிபுரிவதற்கும் சமையல்காரர்கள் மற்றும் நர்சஸ் மற்றும் ஜெபம் நடத்துகிற பாஸ்டர்ஸ் நமக்கு தேவைப்படுறாங்க. விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்க விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோசுவா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேலே அவளிடத்தில் ஏறி போய் அவங்கள காப்பாற்றிடுறா. அந்த ராகாப் எனப்பட்ட அந்த அருமையான பெண் காப்பாற்றினோடனே ஆபத்து நீங்கி போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க தூங்க போகிறாங்க. அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம போய் பேசிடணும், அவங்ககிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த பொண்ணு கீழே இருக்கிற பொண்ணு மேலே ஏறி வந்து அவங்கள்ட்ட பேசுகிறதுக்காக வாரான். முதலாவது அவள் ஆபத்திலிருந்து அந்த 2 இஸ்ரவேலுடைய புத்திரர்களை காப்பாற்றுகின்றாள். அந்த அம்மா காப்பாற்றுறாங்க, அது செய்ய வேண்டியதை செஞ்சிடறாங்க. 2வது அவங்க தூங்க போகிறாங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய விண்ணப்பத்தை அவங்ககிட்ட வச்சுருவோம், அவங்கள்ட்ட நம்ம போய் பேசுவோன்னு மேலே ஏறி வந்து அவங்க பேசுகிறதுக்கு வந்தாங்க. எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை இந்த பெண் அறிந்திருந்தார்கள். இதை நாம் நிச்சயமாக பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழ் மொழியை தோற்றுவித்தவர்கள் நம்முடைய தமிழில் ஒரு முக்கியமான பழமொழியை வச்சுருக்காங்க, இடம் பொருள் ஏவல். அதாவது இங்கிலீஷில் டைம் பிளேஸ் ஆக்ஷன். எதை எப்போ செய்யணும், எதை எப்போ பேசணுங்கிறதுலாம் ஒரு வரைமுறை இருக்கிறது. அதை அந்த நேரத்தில் தான் செய்ய முடியும், அதை அப்பப்போ தான் பேச முடியும். நம்ம அவசரப்பட்டு பேசி விடுவோம் என்றால் அங்கே நமக்கு தோல்வி வந்துவிடும். பேச வேண்டியது அந்த நேரத்தில் பேசணும், பேசக்கூடாது பேசவே கூடாது. எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று நம்ம அறிந்திருந்தாலே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வந்துவிடும்.
அதை நம்ம புரிந்து கொள்ளணும். சில நேரம் அப்பா ரொம்ப ஜாலியாக வருவாங்க, வேலையில் வெற்றி இருந்திருக்கும், பிஸ்னஸில் வெற்றி இருந்திருக்கும், இல்லைன்னா ஏதாவது நல்ல காரியம் நடந்து சந்தோஷமாக வீட்டுக்கு வருவாங்க. அப்பாட்ட போய் என்ன சேட்டை பண்ணாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. பிள்ளைங்க அதை அப்பாவுடைய மூடை பார்த்து தான் சாயந்தரம் வீட்டுக்கு வந்த பிறகு பழக முடியும். சில நேரங்களில் அப்பா சிடிச்சிடுன்னு வருவாங்க, ஆஃபீஸில் பிரச்சனையாக வந்திருக்கும், நிறைய போராட்டம் வந்திருக்கும், லாஸ் வந்திருக்கும், கோபத்தில் வீட்டுக்கு வருவாங்க. அப்பவும் பிள்ளைகள் போய் வம்பு பண்ணுச்சுன்னா சாத்துன்னு சாத்திடுவாங்க. அப்பாவுக்கு மூடு செல்லடா, அமைதியாக இருந்துக்க. ஏன்னா இது எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நம்ம காலேஜில் மணிக்கிறோம், ஸ்கூலில் படிக்கும்போது சில டீச்சர்ஸ் கோபமாக வருவாங்க, அப்போ அமைதியாக இருந்துக்குவோம். சில நாள் ஜாலியாக இருப்பாங்க, அப்போ நாங்கள்லாம் ரொம்ப பேசி ஜாலியாக இருப்போம், சாரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யார் என்ன மூடில் இருக்கிறான்னு தெரிஞ்சுதான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ண முடியும். இதுக்குரியவர்களே, ஒருத்தர் ஃபோன் பண்ணால் நீங்கள் எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, எல்லாம் கேட்டுட்டு அதுக்கு பிறகு தான் அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வர முடியும். எடுத்த உடனே நம்ம இதான் எனக்கு வேணும் அதுக்கு தான் கூப்பிட்டேன்னு சொல்லவே முடியாது. ஒரு முறை என்று ஒன்று இருக்கிறது, ஒரு வரை என்று ஒன்று இருக்கிறது, ஒரு எல்லை என்று இருக்கிறது, எதை எப்பொழுது செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு நீதி இருக்கிறது. அதை இந்த பெண் நன்றாக அறிந்திருந்தாள். அவள் பெண் தான், ஆனாலும் அந்த சரியாய் அறிந்திருந்து அவங்கள எல்லாம் ஆபத்தெல்லாம் நீக்கிட்டு நிம்மதி அவங்க தூக்கி போகிறதுக்கு முன்னாடி அப்பம் போய் அதை அவள் சொன்னாள். இயேசு தன்னுடைய சீடர்களோடு கூட அமர்ந்திருந்து அந்த லாஸ்ட் சப்பர், கடைசி ராம்போஜனத்தை அவர் சாப்பிட்றார். ரொம்ப ஒரு ப்ரீஷியஸ் டைம். இயேசு எமோஷனலாக உணர்ச்சி வசப்பட்டுருக்கிற நேரம், கடைசியாக சாப்பிட்றாங்க. அதுக்கு பிறகு பிடிச்சி சிலுவையில் அரித்து இந்த பூமியை விட்டு அவர் போகணும். அந்த நேரம் முக்கியமான நேரம். அப்பொழுது அந்த சாப்பிட்ற நேரத்தில் அவர் தன் மனதில் உள்ளவைகள் எல்லாம் இந்த சீடரிடத்தில் பேசினார் என்று நாம் தியானிக்கிறோம், வாசிக்கிறோம். சாப்பிட்ற நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். அப்போ தான் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்துருக்கணும். சேர்ந்து சாப்பிடும்போது தான் எல்லா காரியங்களும் அங்கே பேசப்படுது. அதை ஆண்டவர் அறிஞ்சிருந்து அந்த நேரத்தில் தான் அவர் எல்லாத்தையும் சொன்னார். குடும்பங்களில் இப்போ சேர்ந்து சாப்பிட்ற பழக்கம் இருக்கா? நிறைய சேர்ந்து சாப்பிட்ற பழக்கம் இருக்காது. சாப்பிட்டுட்டு இருந்தாலும் மொபைல் ஃபோனை பார்த்துட்டு சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்டாங்களா, இவங்க சாப்பிட்டாங்களாங்கலாம் அதை இப்போ கிடையாது. அது ரொம்ப வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம். ஆனால் சேர்ந்து சாப்பிட்டு பேசி பல காரியங்களை சொல்கிறதுக்கு சாப்பிட்றது தான் சரியான நேரம். இதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலும் அதுக்குரிய நேரத்தில் நாம் செய்வோம் என்றால் அது வெற்றி ஏற்படும். நம்ம சந்தோஷமாக பேசும்போது சந்தோஷமாக பேசணும். ஒரு ஆசிரியர் கண்டிக்க வேண்டியதில் கண்டிக்கப்படணும், கோபப்பட வேண்டியதில் கோபப்படணும். அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவரை எப்படி செய்தால் இது சரிப்படும் என்பதெல்லாம் சிந்தித்து நாம் செயல்படுகிற பொழுது நாம் வெற்றி பெறலாம். 10 வருஷத்துக்கு முன்னால் மக்களால் விரும்பப்பட்ட காரியங்கள் இப்பொழுது நிச்சயமாக விரும்பப்படவில்லை. இன்றைக்கு அதிகமாய் ஜனங்களால் விரும்பப்படுற காரியங்கள் இன்னும் 10 வருஷம் கழித்து விரும்பப்பட போவதில்லை. நேற்றைய தினம் போல இன்றைய தினம் இல்லை, இன்றைய தினம் போல நாளைய தினம் இருக்க போவதில்லை. நேற்று ஒருவர் இப்படி இருந்தார், இன்றைக்கு அவர் இப்படி இருக்கிறார், நாளைக்கு அவர் இன்னொரு மாறி இருப்பார். இதெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி நம்மையும் மாற்றிக்கொண்டு நாம் செயல்படுவோம் என்றால், ஞானத்தோடு புத்தியோடு செயல்படுவோம் என்றால் நிச்சயமாய் வெற்றி உண்டு. மாறாமல் இருக்கிற ஒரே ஒரு நபர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மாறவே மாட்டாங்க. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக அவர் இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம ஒரு பொழுதும் மாறி மாறி பேசணும், ஏற்ற மாதிரி பேசணுங்கிறது இல்லை. ஆண்டவர் சமயமாக இருக்கும்போது ஒரு கூட்டாலே அவர் வந்துடுறாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? எனவே ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு மூடில் இருப்பாங்க, ஒவ்வொரு மனநிலைமையில் இருப்பாங்க. அதுக்கு ஏற்றபடி நம்ம செயல்படணும். நிறைய வாகன ஓட்டுநர்கள் எனக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அன்றைக்கி யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அந்த டிரைவர் நல்லா உங்களை படித்து வச்சுருந்தார், உங்கள்கிட்ட எதை எப்போ பேசணும் அவருக்கு நல்லா தெரியும், நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது நிறைய காரியங்களை பேசுவார், உங்களுக்கு மூடு தெரிலன்னா அவர் அமைதியாக இருந்துக்குவார், உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசி தான் ரொம்ப நாளாக உங்களுக்கு டிரைவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னாங்க. பிரியத்துக்குரியவர்களே, சாதாரணமான நபர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும் எஜமான் என்ன மூடில் இருக்கிறாரு, எதை எப்படி பேசணும்னு அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா அது நிச்சயமாக பாராட்டித்தான் ஆக வேண்டும். வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சில காரியங்களை செய்து தான் ஆக வேண்டும். நம்முடைய வாழ்வில் கொக்கு மாதிரி காத்திருந்து தான் ஆகணும். யார்கிட்ட எப்போ என்ன உதவி கேட்கணும், அது சரியான நேரம் பார்த்து கேட்கணும். அவசரப்பட்டு கேட்போம் என்றால் நான் தோல்வி அடைந்து விடுவோம் என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், மேலே ஏறி போய் யோசுவா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து கொடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் நான் அறிவேன். இந்த பெண்ணு வீட்டிலே இருந்தாலும் எவ்வளோ அறிவு இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு? எங்கள் நாட்டில் இப்படிலாம் நடக்குதுங்க, உங்களை பற்றி எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு,
உங்கள் கையில் இந்த நாட்டை ஆண்டு ஒப்பு கொடுத்துட்டார், தோற்று போவோம்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு, எல்லோரும் நடுங்குறாங்க. இது நான் கேள்விப்பட்டேன், இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு பெண் எல்லா நியூஸையும் கலெக்ட் பண்ணி வச்சு அதை இந்த வீரர்கள்ட்ட போய், இந்த வேவுக்காரர்கள்ட்ட போயிட்டு சொன்னா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆச்சரியமாக இருக்கிறது, ஒரு பெண் இப்போ மாதிரி டிவி கிடையாது, இப்போ மாதிரி நியூஸ் பேப்பர்ஸு, செய்தித்தாள்கள், நாளிதழ்கள் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, எதுவும் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு நன்றாக தெளிவாக தெரிகிறது, இந்த நாட்டில் உள்ள எல்லாருக்கும் உங்களை குறித்து ஒரு பயம் வந்துருச்சு, எப்படியும் தோற்று போகணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் பயந்து போயிருக்காங்க. அவர்கள் என்ன நியூஸையும் அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க. வீட்டுக்குரியவர்களே, நான் கிளாஸில் போயிட்டு பாடம் எடுக்கும்போது பசங்கள்கிட்ட கேட்பேன், எத்தனை பேருக்கு வீட்டில் நியூஸ் பேப்பர் வருதுன்னா 99% வராது. பாவம் ஏழை பிள்ளைகள் வைத்துக்கொள்வோமே. அடுத்தாப்புல இந்த மினிஸ்டர் பேர் என்ன, அந்த மினிஸ்டர் பேர் என்னன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. இன்றைக்கி நாட்டில் எது முக்கியமான செய்தி, இந்த உலகத்தில் எது முக்கியமான செய்தி அப்படின்னா தெரியறதில்ல. அது அவங்க நிறைய காரியங்களை அறியாமலே அவங்க வாழ்க்கையை வந்து ஓட்டிகிட்டே போகிறாங்க. மிக பிரபலமான ஊழியக்காரர்கள், மிக பிரபலமான திரைப்பட நடிகர்கள் டெய்லி வீட்டில் உட்காந்து 1 மணி நேரமாக நியூஸ் பேப்பர் வாசிப்பாங்க, நாட்டு நடப்புகளை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்கன்னு எனக்கு யாரோ சொன்னாங்க. மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இந்த பேப்பரெல்லாம் வாசித்து அவங்க இருக்கிற ஃபீல்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, யாருக்கு என்ன ஸ்ட்ரென்த்து என்ன எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கு. நாமும் அறிந்து கொள்ள ஆசைப்பட வேண்டும், நம்முடைய ஞானத்தில் புத்தியில் வளரும்படியாக ஆசைப்பட வேண்டும். மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும். இந்த பெண் சொல்கிறா, இதுதான் எங்கள் நாட்டு மக்களுடைய மனநிலைமை, அது நான் அறிவேன். உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது தெரியணும். தெரிஞ்சாதான் வெற்றி பெற முடியும், இல்லைன்னா மிகப்பெரிய அவமானங்களும் தோல்விகளும் வந்துவிடும். அரசியல் கட்சிகளுக்கு மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக தெரிய வேண்டும், இல்லை என்றால் அங்கே மிகப்பெரிய தோல்விகள் வருகின்றன. எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், ஒரு ஊழியக்காரனுக்கு செய்தி கொடுக்க போகிற பொழுது என்ன மக்கள் எதிர்பார்க்குறாங்க, என்ன செய்தியை நம்ம கொடுக்கணும், எதுலேருந்து கொடுக்கணும், ஆண்டவர்கிட்ட காத்திருந்து எப்படி பெற்றுக்கொள்ளணும், அது தெரியணும். தெரிந்தால்தான் வெற்றி பெற முடியும். பிரியத்துக்குரியவர்களே, இவ்வாறு இந்த வரலாறு பலவிதமான பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பல விதங்களிலே மக்கள் இருக்கிறாங்க. அவருடைய மனநிலைமை எப்படி இருக்குங்கிறத வந்து கண்டிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பெண் அறிந்திருந்தால் என்று சொல்லி நாம் காண்கிறோம். இதுதான் 2வதாக நாம் பார்க்கின்ற காரியம். 3வதாக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்தி தேவைப்பட்டதோ, எதுக்காக இவங்க வேவு பார்க்க வந்தாங்களோ, யோசுவா எதுக்காக இவர்களை அனுப்பியிருந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறுகிறது. மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குங்கிறது அந்த பெண் அழகாக சொல்லிக் கொடுக்கின்றார். நீங்கள் பயப்படாதீங்க, உங்களை குறித்து எல்லாருக்கும் இவங்களுக்கு தான் பயம். நாட்டை ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. அந்த செய்தியை அண்டே ராகாப் அவர்களுக்கு தெரிவித்தார் என்று சொல்லி நான் காண்கின்றோம். என்ன நோக்கத்தோடு இவர்கள் வந்தார்களோ நோக்கம் நிறைவேறுகிறது. கடினமான பாறையில் தண்ணீரை அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுடைய எஜமானன் அவர்கள் அனுப்பின நோக்கத்தை அவங்க நிறைவேற்றுறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கு காரணம் ராகாபதை தெரிவிக்கின்றார். தேவன் நம்மோடு கூட இருக்கிற பொழுது கடினமான பணிகளிலும் நாம் வெற்றி பெறுவோம் என்பதே இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்கிற காரியம். தேவன் நம்மை நடத்துகிற பொழுது, தேவன் நம்மோடு கூட இருக்கிற பொழுது மிக கடினமான சோதனைகள் வந்தால் அதில் வெற்றி பெறுவோம். நான் ஏற்கனவே முதல்ல இந்த செய்தி ஆரம்பிக்கும் போது பேசுகிறேன். சேலஞ்சஸ் கண்டிப்பாக லைஃப்பில் வரும், அப்போசிஷன் நம்ம லைஃப்பில் வரும், கொஸ்டின் மார்க்ஸ் நம்ம லைஃப்பில் வரும். ஆனால் இறுதியில் வெற்றி பெறுவது நாமே. தேவனுடைய பிள்ளைகள் தான் வெற்றி பெறுவாங்க. ஆண்டவர் சிலுவையில் தொங்கிய பொழுது எவ்வளவோ பாடுகளை சந்தித்தார். 6 மணி நேரம் அசையாதபடிக்கு ஆணி அடித்து வைத்திருந்தார்கள், இரத்தமெல்லாம் ஓடிற்று. எவ்வளவோ அவமானங்களை அவர் சந்தித்தார். இவன் பிறனையெல்லாம் ரசித்தான், தன்னைத்தான் ரசிக்க திராணி இல்லாதவன் என்று கேள்வி பேசினாங்க. எல்லாத்தையும் பொறுத்து ஆனால் இறுதியிலே சத்ருவின் தலையை நசுக்கி, பாம்பின் தலையை நசுக்கி வெற்றி வீரராக 3ஆம் நாள் மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு கூட இழந்தார். இறுதியில் வெற்றி ஆண்டவருக்கு தான், பரிசேயர்களுக்கு சதுசேயர்களுக்கு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நமக்கு பல சேலஞ்சஸ் வந்தாலும் இறுதியில் வெற்றி நமக்கு தான். இறுதியில் ஆண்டவர் நமக்கு என்ன தேவையோ அதை தந்து விடுகிறார். நாம் எதை தேடி வருகிறோமோ அதை கண்டுபிடிக்கும்படியாக செய்கின்றார். நாம் எதை கேட்கின்றோமோ அதை கொடுக்கிறவராக இருக்கின்றார். எதை தட்டுகின்றோமோ அதை திறக்கின்றவராக இருக்கின்றார். இதை நான் வாசித்த பொழுது பரவசப்பட்டேன். ஒரு நேரத்துக்கு முன்ன ஒட்டி வீரர்கள் வராங்க, பிடிச்சிருவாங்களோங்கிற பயம், டென்ஷன். அவங்கள இந்த பொண்ணு திருப்பி அனுப்பிடுமா, இல்லைன்னா இங்கேயே உள்ளே வந்துடுவாங்களா, பிடிச்சா கொண்டுருவாங்களோ, எல்லாமோ டென்ஷன். இப்போ நிம்மதியாக படுக்க போகிறாங்க. அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, சேரப்
உங்களை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த நாளிலே அவருடைய தேடுதலுக்கு ஒரு முடிவு வருகிறது. என்ன நோக்கத்தோடு வந்தாங்களோ அது அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த பெண் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறார். நீங்களும் கூட வாழ்க்கையில் தொடர்ந்து கர்த்தருக்காக வாழ்கிற பொழுது, தொடர்ந்து கர்த்தருக்காக ஓடுகிற பொழுது, அவரையே பற்றி கொள்கிற பொழுது, எவ்வளவு புயல் காற்றுகள் வந்தாலும், எவ்வளவு குழப்பங்கள் வந்தாலும், ஒரு நாள் அவைகளை ஆண்டவர் அப்புறப்படுத்தி, இதுதான்ப்பா நீ கேட்டதை வச்சுக்க சொல்லி நமக்கு தெளிவை அவர் ஏற்படுத்துகிறவராக இருக்கின்றார். அடுத்தபடியாக நாம் காண்கிறோம், அவருடைய உள்ளத்திலே ஆண்டவரை குறித்த ஒரு பயத்தை ஆண்டவர் கொண்டு வந்ததுனால இந்த இஸ்ரவேல் புத்திரை குறித்த பயம் எல்லாருடைய உள்ளத்திலே வந்தது என்று சொல்லி இந்த பெண் இங்கே சொல்வதை காண்கிறோம். எதிரிகளுக்கு நம்மை குறித்த ஒரு பயத்தை கொடுக்கிறார். இஸ்ரவேல் புத்திரருடைய வரலாறு நம்ம மறுபடியும் வாசிக்கும் போது அதுதான் நம்ம பார்க்குறோம். எங்கே போனாலும் எதிரிகளுக்கு அவங்களை குறித்த ஒரு பயத்தை கொடுத்தார். அதனால தான் ஒதுங்கிக்கிட்டாங்க, யாருமே ஒன்றும் செய்யலை. இவங்க நாடோடிகளாக வராங்க, இவங்க பெரிய மிலிட்ரிலாம் கிடையாது, இவங்க யுத்தத்துக்கு ரொம்ப புதிதானவங்க. ஆனால் எதிரி நாட்டு மக்கள் எல்லாம் பெரிய இராணுவத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட இராணுவத்தை சார்ந்தவங்க இவங்க சாதாரணமான இஸ்ரவேலரை கண்டு பயந்து நடுங்கினாங்க. ஏன்னா அவருடைய உள்ளத்தில் ஒரு பயத்தை ஆண்டு கொடுத்திருந்தார். தொடர்ந்து ஆண்டவர் தன் பிள்ளைகளை எவ்வளவு நேசிக்கிறார், எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார் என்று நாம் தியானித்து வருகிறோம். உங்களை குறித்த பயத்தை உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளத்திலே ஆண்டவர் விதைக்கிறார். நீ மறந்து போயிடவே கூடாது. இது உங்களுடைய பலத்தினாலே கூடாது, உங்களுடைய ஞானத்தினாலே கூடாது. ஆண்டவர் செயல்படுகிற பொழுது உங்களை குறித்த ஒரு பயத்தை அவர் எதிரிகளுடைய உள்ளத்தில் விதைக்கின்றார். நான் சென்னையில் படிக்கும் பொழுது நான் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். கொஞ்ச நாள்லேயே ஆண்டவர் ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்போ இவ்வளோத்துக்கும் எனக்கு ஸ்போர்ட்ஸில் எனக்கு ஒன்றும் வேலை கிடைக்கல. நான் ரொம்ப சாதாரணமான ஒருத்தராக இருந்தேன். ஏற்கனவே ஸ்போர்ட்ஸில் நல்லா ஷைன் ஆகி ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் வாங்கின ஒருத்தர், என்னுடைய ரிலேட்டிவ்னு வச்சுக்கல, சொந்தக்காரர். அவர் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறாரு. நான் படிச்சுட்டு இருக்க பையன், அவர் நல்ல வேலையில் இருக்கார், நிறைய ஃப்ரெண்ட்ஸு. அவர் நம்ம சொந்தக்காரங்கிறதுனால கொஞ்சம் பழக்கம் ஏற்படுது. அப்போது ஒரு வீடு உண்டு, அதில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தங்கியிருந்தாங்க, வேலை கிடச்சவங்க தங்கியிருந்தாங்க. அவர் அங்கே வருவார். கிறிஸ்டோபர் வாரா அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ஒரு பயம். ஏனென்றால் அவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தார். கர்த்தர் அவரை உயர்த்தி எவ்வளோ வச்சுருந்தார். ஆனால் அவர் சூழ்நிலையின் காரணமாக குடிக்கு அடிமைப்பட்டு தன் வாழ்க்கையில் தவறான பாதைக்கு செஞ்சுட்டு இருந்தார். அதனால் நான் ஊழியம் செய்கிற கிறிஸ்டோபர் வாரானோடனே அவருக்கு ஒரு பயம். என்னை விட எவ்வளோ வயது மூத்தவர், அவர் எவ்வளோ ஸ்போர்ட்ஸில் ஷைன் பண்ணவர், அவர் எவ்வளவோ வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர். ஆனால் ஒரு மனிதன், நான் ஒரு சாதாரணமான ஆளாக இருந்தால், ஊழியம் செய்கிறான், அவன் ஜெபிக்கிறவன், அவன் உத்தமன் என்று தெரிஞ்சவொன்னு அவரை பயப்பட ஆரம்பித்தார். கிறிஸ்டோபர் வாரானா, நான் பிறகு வரேன், எனக்கு வாய் திறந்தாலே சிகரெட் வாசம் அடிக்கும், சாராயம் வாசம் அடிக்கும், அவன்கிட்ட நான் அப்படி போக முடியாது என்று அவர் தடுமாறுறாருங்கிற செய்தி எனக்கு சொல்லப்பட்ட பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பிரியத்துக்குரியது மனுஷனாலே உண்டாகுமா? அவர் எவ்வளோ பெரிய ஆள், நான் எவ்வளோ சாதாரணமான சின்ன பையன். நான் கர்த்தர் அந்த பயத்தை கொடுத்தார். உங்களை விட பலமானவர்கள், உங்களை விட பெரிய பணக்காரராக இருப்பவர்கள், உங்களை விட எவ்வளவு திறமையானவர்களா உங்களை கண்டு பயந்து போகும்படியாக ஆண்டவர் செய்வார். சென்ற வாரத்தில் ஒரு அருமையான சகோதரனை நான் சந்தித்தேன். இந்திய அளவில் அநேக மாநிலத்தை சார்ந்தவர்கள் வேலை புரிகிற ஒரு பெரிய கம்பெனியில் அவங்களும் வேலை செய்கிறாங்க. பல மக்கள், பல மொழி பேசுகிறவங்க, சர்தார்ஸ் இருக்காங்க, நார்த் இண்டியன்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருந்தவங்கள லாங்குவேஜ் பேசுகிறவங்களாம் இருக்காங்க. அதில் இவர் மாத்திரம்தான் கர்த்தருடைய பிள்ளை. இவர் ஒரு சின்ன வேலை பார்க்குறாரு. அவங்களாம் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கவங்கெல்லாம் இவர் போய் பேசும்பொழுது கரெக்டாக பேசுகிறதுனால எல்லாரும் அவருக்கு பயப்படுறாங்க. அப்போது அன்றைக்கி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அந்த எம்டி யார் பேசினாலும் பாம்பு மாதிரி சீருவார், கொட்டுவார். நீ போனவொன்னு நடுங்கிறாரு அவர், நீ போனால் நடுங்கிட்டு கீழே படுத்துக்கிறாரு, என்ன விஷயம், உனக்கு அவ்வளோ பயப்படுறாரு, என்ன விஷயம் என்று சொன்னார்களாம். அப்பொழுது சகோதரன் சாட்சி பகிர்ந்து கொண்டார். நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால எம்டி எனக்கு பயப்படுறார் பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்துகின்ற ஒரு விதம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்றால் மிகப்பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்கள், உங்களை விட வயதில் எவ்வளவோ மூத்தவர்கள், இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய சாதனைகளை செய்தவர்கள் எல்லாரும் உங்களுக்கு பயப்படுவாங்க. தேவனுக்குரியவர்களை உங்களை கண்டு விலகுவாங்க. வேண்டாம், அவன்கிட்ட வச்சிக்காதே. ஆண்டவர் தான் அந்த காரியத்தை செய்வார். உங்களை அறியாதவர்கள் உன்னை சேவிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லையா, வார்த்தை சொல்லவில்லையா? பிரியத்துக்குரியவர்களே,
இந்த நாளிலே நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களை கண்டு நிறைய பேர் பயப்படுறாங்களா? இல்லை நீங்கள் நிறைய பேரை கண்டு பயந்துட்டு இருக்கீங்களா? அப்படி என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பழுது இருக்கிறது. அதனால தானே யாரையோ ஒருவரை கண்டு நீங்கள் பயப்படுறீங்க, எதையோ கண்டு நீங்கள் பயப்படுறீங்க, ஏதோ ஒரு வியாதியை கண்டு பயப்படுறீங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பயப்படுவதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை. உங்களை கண்டு எல்லாரும் பயப்படும்படியாய்த்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஏசப்பா, நான் யாரை கண்டு பயப்படக்கூடாது, எதை கண்டு நான் பயப்படக்கூடாது, நான் உண்மை கண்டு தான் பயப்படணும். அதே மாதிரி என்னை கண்டு எல்லாரும் பயப்படும்படியா நீங்கள் செய்யுங்கப்பான்னு சொல்லுங்கள். அப்பொழுது ஆண்டவர் அதன்படியே செய்வார் என்கிற நல்ல செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். விட்டு விட்டு ஒரு தொலைவு போகிறது, வேறு ஸ்டேட்டுக்கு போகிறது, வேறு ஊருக்கு போகிறது, வேறு நாட்டுக்கு போகிறதெல்லாம் தவிர்க்க முடியாதுங்க. எத்தனையோ விதவிதமான மக்கள் நம்ம கூட இருப்பாங்க, அதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்துட்டாலே ஒரு பயம். உங்கள் வீடு இருக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கிறவங்களை கண்டு ஒரு பயம். கர்த்தர் தான் அந்த பயத்தை ஏற்படுத்த முடியும், உங்களால் இது முடியவே முடியாது. இஸ்ரவேல் புத்திரர்கள் யுத்தத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே அவர்களை கண்டு இந்த நாட்டு மக்கள்லாம் பயந்திருக்கிறாங்கிற செய்தியை ராகாப் சொல்கிறாங்க. வீட்டுக்குரியவர்களே, எனவே இதே தேவன் உங்களை குறித்து எல்லாருக்கும் உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்துவார்கள் நல்ல செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே, நீங்கள் தகப்பனே இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சிக்கிறோம் ராஜா. அப்பா, நீங்கள் எத்தனை அதிசயமாய் அற்புதமாய் உடைய பிள்ளைகள் நடத்துகிறீங்க. உடைய பிள்ளைகளை குறித்த பயத்தை எத்தனை பேருடைய உள்ளத்தில் நீங்கள் வைக்கிறீங்க, இதெல்லாம் அறிந்து நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களுடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அப்பா. ஒருவருக்கும் எட்டாத புத்தி ஞானம் இடத்துல உண்டு, அதை உடைய பிள்ளைகளுக்கு தருகிறேன். நன்றி. இந்நாளில் கூட வியாதிகளை கண்டு பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், கடன்களை கண்டு பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், தேவைகளை கண்டு பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லாரையும் தொடுங்க, எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. முக்கியமாக ரட்சகா, அந்த நாளிலும் கூட ஆண்டவரே, என்ன பயத்தோட, மரணத்தை குறித்த பயம், தனிமையை குறித்த பயம், ஏதோ ஒரு பயம், வேலையின்மையை பயம் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ராஜா. உம்முடைய பிள்ளைகளை கண்டு எல்லாரும் பயப்படும்படியாய் கர்த்தர் செய்வீராக. ஆண்டவர் அதை செய்ய உம்மால் மாத்திரமே முடியும். அதற்காக நன்றி ஐயா. இப்பொழுது கூட ஆண்டவர் வியாதியின் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளைங்க, இந்த பொண்ணு ஆறவே மாட்டேங்குதேன், இந்த கட்டி பெருசாகிட்டே போகுது, நான் என்ன பண்ணுவேன், ஐயோ இந்த கிருமிகள் பரவுது, நான் என்ன பண்ணுவேன், வியாதி பரவுது, என்ன பண்ணுவேன், ஆண்டவர் பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. அந்த கிருமிகள் மறையட்டும், அந்த புண்கள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் இந்த வியாதி இப்பொழுதே மறைந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. டாக்டர்ஸால் மெடிசினால் ஓரளவு தான் சுகம் கொடுக்க முடியும். அதற்கும் கட்டுப்படாத வியாதிகளை சுகமாக்க உம்மால் மாத்திரமே கூடும் ஐயா. இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, ஒரு அதிசயத்தை செய்யுங்க ராஜா. ஏசப்பா சோத்திர ஐயா. வியாதிப்பட்ட இடங்களை தொடுங்க, ஆணி பாய்ந்த கருத்தினாலே தொட்டு, இப்படி மலர் கருத்தினாலே தொட்டு இப்பொழுதே ஒரு அற்புத சுகத்தை தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. போதுமானவராக இருந்து அவரை வழிநடத்துங்கப்பா, வழிநடத்துங்க என்று சோத்திரம் ஐயா. இரவு தூக்கம் வர மாட்டேங்குதே, தூங்க முடியல, எல்லாரும் தூங்குறாங்களே, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு நடக்க முடியலையே, எனக்கு உட்கார முடியலையே, சாப்பிட முடியலையே, வேலை செய்ய முடியலையே, படிக்க போக முடியலையேன்னு தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. டாக்டர்ஸால் கைவிடப்பட்டவர்களும் உண்டு, அவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. இன்னொன்று கடன் பாரத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகள், அப்போ என்ன பண்ணும், எங்கே போவேன், நான் பண தேவைக்கு என்ன பண்ணும், நெருக்கப்படுகிற பிள்ளைகள், பணம் இல்லாமல் யாராலே இந்த பூமியிலே வாழ முடியும். இன்றைக்கு வானத்து பலகங்களை திறந்து, பூமியின் ஊற்றுக்கண்களை திறந்து அவர்களை இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பீராக. மடியில் அமுக்கி குலுக்கி சரிந்து போகத்தக்க அளவுக்கு ஆசீர்வதிப்பீராக. வேலை வாய்ப்புகளை தாரும், நிரந்தரமான வருமானங்களை தாரும் ஆண்டவரே. பிள்ளைகள் எதிர்பார்த்துக்கிற காரியங்கள் நடக்கட்டும், நிலங்கள் விற்கட்டும், வீடு விற்கட்டும், வரவேண்டிய பணங்கள் வரட்டும், எதிர்பார்த்துக்கிற காரியங்கள் வாய்க்கட்டும். கையின் பிரயாசத்தை அவங்க சாப்பிடணும், வட்டியும் தேவையில்லாத செலவும் சாப்பிடக்கூடாதப்பா. நீங்கள் தான் பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளணும். வாலிபத்து பிள்ளைகள் பைக்கு வேகமாக ஓட்டு போகிறாங்க, ஒரு நொடியில் மரணம் வந்துடும். ஆண்டவரே, பைக்கு மெதுவாய் ஓட்டுற ஞானத்தை அவர்களுக்கு ரசிக்கப்பட உதவி செய்யுங்க. பெற்றோருடைய கண்ணீரை பாருங்கள். மொபைல் ஃபோனுக்கு அடிமையிலாக இருக்கிற பிள்ளைகள், வாலிபத்து பாவங்களை சிக்கி தவிக்கிறோம், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. என் தகப்பனை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. என் தகப்பனை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவருடைய நாமத்தினாலே வேலை காத்திருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகளுக்கு அதிக ஞானத்தை தாருங்க. திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், குழந்தைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க.
வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. அப்படியே உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை நாடுகளையும் மக்களையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் ஆசீர்வதிங்க. அனைத்து மதத்தவர்களையும் மொழி பேசுகிறவர்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமான ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபத்தினாலே காணிக்கைகளை தாங்க நல்ல உள்ளம் படைத்தவர்கள் உண்டு. அவர்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குருவி முதியோர்கள் தங்க அநேக முதியோர்களை அழைத்து கொண்டு வாருங்க. வேலை செய்ய நல்ல உள்ளம் படைத்தவர்கள் அழைத்து கொண்டு வாருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, செய்ய சகல உபகாரங்களை ஒரு பொழுது மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் அநியோனிக்கமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் வைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தி கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தி கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவி கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அனுதினம் என்னை ஆதரித்தி கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தே கோடி நன்றி ஐயா. அனுதினம் என்னை ஆதரித்தி கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தே கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். கண்மணி போல் என்னை காத்து கொண்டீ கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து கொண்டே கோடி நன்றி ஐயா. கண்மணி போல் என்னை காத்து கொண்டே கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து கொண்டே கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சீக்கிரம் வருவேன் என்றவரே கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்த்திட வருபவரே கோடி நன்றி ஐயா. சீக்கிரம் வருவேன் என்றவரே கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்த்திட வருபவரே கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். 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 ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்தார். அதற்காய் நன்றி செலுத்துவோம்.